السلام عليكم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனை வழிபடுவதற்காக ஒரு ஆலயத்தை நிறுவி அதில் ஜும்மா தொழுகைக்காக நாமெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றவுடனே முதல் காரியமாக அவங்க செய்த வேலை பள்ளிவாசல் எழுப்பியது தான். தற்காலிகமாக ஊருக்கு வெளியிலே குபா என்ற பகுதியில் அவங்க தங்கியிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் கூட ஒரு பள்ளிவாசல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த குபா பள்ளி தான் முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல். அதற்கு சில நாட்களுக்கு பிறகு மதீனாவுக்கு வந்து விடுகிறார்கள். அங்கே கட்டப்பட்ட பள்ளி தான் மஸ்ஜித் நபவி என்பது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரந்தரமாக தங்குகிற அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்னால் தற்காலிகமாக தங்குகிற ஒரு இடத்தில் கூட முஸ்லீம் சமுதாயம் என்றால் பள்ளிவாசல் இருக்க வேண்டும் என்பதை காட்டும் விதமாக பள்ளிவாசலை எழுப்பினார்கள். அவர்கள் எழுப்பிய இந்த பள்ளிவாசல் நிர்மாணம் என்ற இந்த பணி உலகம் முழுவதும் 14 நூற்றாண்டுகளாக
முஸ்லிம்கள் வாழ்கிற எல்லா பகுதிகளிலையும் தொடர்ச்சியாக பள்ளிவாசல்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டிய ஒரு பள்ளிவாசலை எழுப்பினால் சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கிடைக்கும் என்று ஆர்வமூட்டிய அந்த சிறப்பான பணியை முஸ்லிம் சமுதாயம் உலகத்தின் பல பகுதிகளிலேயும் செய்து வருகிறார்கள். ஆனால் வேதனையான விஷயம் என்னவென்று சொன்னால், பள்ளிவாசல்கள் எதற்காக எழுப்பப்பட வேண்டுமோ அந்த நோக்கத்தை மறந்துவிட்டார்கள். பள்ளிவாசல் எழுப்பப்படுவதனுடைய நோக்கம் என்னவோ அதை நேர்மாறாக குழி தோண்டி புதைக்கும் விதமாகத்தான் இன்றைக்கு பள்ளிவாசல்கள் பல பகுதிகளில் எழுப்பப்படுகிற காட்சியை பார்க்கிறோம். பள்ளிவாசல் எழுப்படைய முக்கியமான நோக்கம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த காபா என்ற ஆலயத்தை எழுப்பியதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். இது ஏற்போ இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில், இப்ராஹிமும் இஸ்மாயிலும் இந்த ஆலயத்தை உயர்த்தினார். ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டுகிறார்கள். உயர்த்திய பொழுது கட்டி முடிச்சவன என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா இதை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, இன்னக்க அந்த சமீஉல் அலீம், நீ கேட்பவனாக அறிந்தவனாக இருக்கிறாய் என்று சொல்லி ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த பிரார்த்தனைக்குள்ளே தான் பள்ளிவாசல் எதற்காக என்பதனுடைய விடை அமைந்திருக்கிறது. பள்ளிவாசல் எதுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறணும். பள்ளிவாசலை கட்டி முடிச்சுட்டு அவங்க கேட்ட கேள்வி என்ன? ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா எங்களிடமிருந்து இந்த பணியை நீ ஒப்புக்கொள்ள வேண்டும், நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லித்தான் அந்த பள்ளிவாசலை கட்டினார்கள். அப்போ பள்ளிவாசலில் கட்டுவதற்கு ஆர்வப்படக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் இந்த பள்ளி கட்டும்போது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறணும் என்ற நோக்கத்தில் கட்டுகிறார்களா? இப்படி செஞ்சால் அல்லாஹ் திருப்தி படுவானா என்று பார்க்கிறார்களா? அவருடைய சொந்த திருமணங்கள் மற்ற விஷயங்களை மார்க்கத்துக்கு விரோதமாக நடத்தினால் அதுக்கு கேள்வி இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்லையே அந்த வேலையை செஞ்சால், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை கட்டும் போது அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களோடு அதை துவங்கினால் அது அல்லாஹ்விடத்தில் பள்ளிவாசலை கட்டியதாக ஆகுமான்னு ஆகாது. ஆனால் அதிகமான பள்ளிகள் எப்படி கட்டப்படுகிறது என்று சொன்னால், பள்ளிவாசலுக்கு அடிக்கல் நாட்டப்படும் பொழுது பிற மதத்தவர்களை வைத்து அந்த நிலத்திற்கு பூஜை செய்து விட்டு பள்ளிவாசல் கட்டுகிறார்கள். பள்ளிவாசல் கட்டப்படுவதை ஷிர்க்கை ஒழிப்பதற்கு, பல தெய்வ நம்பிக்கையை ஒழிப்பதற்கு, ஒரே ஒரு இறைவனை மாத்திரம் வணங்குவதற்கு தான் பள்ளிவாசல்கள். பல ஊர்களிலே நம்ம பார்க்கிறோம், பள்ளிவாசல் என்பது நிலத்திற்கு பூஜை செய்யப்படுகிறது. அந்த நிலத்துக்கு பூஜை செய்து சில வழிபாடுகள்லாம் செய்த பிறகு அந்த பணியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த பூஜையெல்லாம் செய்வதற்கு அனுமதித்த பிறகுதான் கட்டுமான பணியை துவங்குகிறது. அல்லாஹ்வை வணங்குவதற்கு முன்னாடி ஷிர்க்கை முதல் ஆரம்பிச்சு விடுகிறோம். பள்ளிவாசல் கட்டுவதற்கு முன்னாடி நடக்குது ஷிர்க்கில் தான் பள்ளிவாசல் ஆரம்பிக்கிறது. பள்ளிவாசல் கட்டியதற்குன்னா ஷிர்க்கை ஒழிப்பதற்கு. அப்போ ஷிர்க்கை ஒழிப்பதற்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல்களில் இன்றைக்கு இந்த மாதிரி பல பள்ளிகள் துவக்கப்படுகிற காட்சியை பார்க்கிறோம். இப்போ பள்ளி கட்டணும் விளங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ் ஒப்புக்கொள்வானான்னு இப்ராஹிம் நபி விளங்கின மாதிரி விளங்கலை. இப்ராஹிம் நபி விளங்கினா இதைவா நீ ஏற்றுக்கொள்வாயாகன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த பள்ளி அமைக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. சில பள்ளிவாசல்கள் கட்டுகிறார்கள். கட்டி திறந்த பிறகு திறக்கிற நேரத்தில் பள்ளிவாசல் திறப்பு விழாவை முன்னிட்டு இந்த பாடகருடைய இன்னிசை நிகழ்ச்சி இரவு நடைபெறும். எங்கள் பள்ளிவாசலுக்கு முன்னாடி ஒரு பந்தலை போட்டு பள்ளிவாசல் திறப்பு விழாவை ஒட்டி என்ன நடைபெறுகிறது? இந்த இஸ்லாமிய இன்னிசை கச்சேரி நடைபெறும் என்று செய்யக்கூடிய பல பள்ளிவாசல் இருக்கின்றன. அப்போ இன்னிசையை ஒழிப்பதற்கு வந்தது இஸ்லாம். இஸ்லாம் இசைக்கருவிகளை உடைத்து எறிவதற்கு வந்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மசாமீரு ஷைத்தானுடைய வலை அதை இஸ்லாம் இசைக்கருவிகள் என்று எச்சரித்தார்கள். இந்த இசைக்கருவிகளை வைத்து ஆடல் பாடல் நடத்துவதை பள்ளிவாசல் திறப்பு விழாவில் நடக்கிறார்கள் என்றால் இதுக்கு என்ன காரணம்? மக்களை கூட்ட வேண்டும், எங்கள் ஊருக்கு நிறைய மக்கள் வந்தார்கள் காட்ட வேண்டும், நிறைய மக்கள் வரணுமாக இருந்தால் நிறைய பொழுதுபோக்கு விஷயங்களை வைக்க வேண்டும் என்பது நோக்கமாக இருக்கிறது. தவிர இதை நம்ம கட்டணுமே, இது அல்லாஹ் ஏற்றுக்கிடுவானா? இந்த மாதிரி இருந்தால் அல்லாஹ் இதை ஒப்புக்கொள்வானா? இதை பள்ளிவாசல் என்று ஏற்றுக்கொள்வானா என்று சிந்திப்பவர்களாக இல்லை நம்ம பார்க்கிறோம். பள்ளிவாசல் நடத்தும் பொழுது இந்த மாதிரியான மார்க்க முரணான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறது.
அந்த பள்ளிவாசல் இன்னும் சொல்ல போனால் பல பள்ளிவாசல்கள் நடப்பதை ஒட்டி காலையில் பள்ளிவாசல் திறப்பு, அது முதல் நாள் இரவு பள்ளிவாசல்ல மூழுது ஓதுறாங்க. பள்ளிவாசல் திறப்பை ஒட்டி என்ன செய்கிறது, மௌலுது ஷரீஃபு ஓதப்படும். மௌலுது ஷரீஃப்னா என்னது ஓதப்படும்? அது எவனோ ஒரு மனிதன் எழுதுன ஒரு பாட்டு. மௌலுதுங்கிறது அல்லாஹ் சொன்னது இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் இல்லை, சஹாபாக்கள் சொன்னதும் இல்லை. இவங்க நாலு இமாம் சொல்றாங்களே, அந்த நாலு இமாம்கள் சொன்னதும் இல்லை இந்த மௌலுது என்பது. மௌலுது என்பது ஒரு 300 வருடத்திற்கு முன்னாடி வாழ்ந்த அரபி தெரிஞ்ச சில கவிஞர்கள் எழுதி வைத்த பாட்டு. மௌலுது என்பது பாட்டு, 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட பாட்டு. இந்த பாட்டை படித்தால் புண்ணியம் கிடைக்கும். ஒரு மனிதன் இயற்றிய கவிதையை படித்தால் புண்ணியம் கிடைக்கும் நினைக்கிறாங்களே, அதுவே இஸ்லாமிய நம்பிக்கையை தகர்க்கக்கூடியது. அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மட்டும்தான் சக்தி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதினால் மாத்திரம்தான் ஒரு எழுத்துக்கு ஒரு 10 நன்மை என்று அதற்கு நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கே தவிர, பொருள் தெரியாம எவனோ எழுதின பாட்டை படித்தால் நன்மை கிடைக்கும் நினைக்கிறாங்களே. இதை ஒழிக்கிறதுக்கு இந்த பள்ளிவாசல் நமக்கு வந்துச்சா, இதை போதிக்கிறதுக்கு வந்துச்சா? மஸ்ஜித் நபவியில வைத்து இதை ஒழிப்பதற்குத்தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். அங்க வச்சு என்ன செய்யறாங்கன்னா, அந்த மௌலுது ஷரீஃபு மஜ்லிஸ் நடைபெறும் என்று சொல்லிவிட்டு அந்த பாட்டை படிக்கிறார்கள். அந்த பாட்டில் வரக்கூடிய செய்திகள், பாட்டை எவனோ எழுதின பாட்டை எதுக்கு பள்ளிவாசல் திறப்புலால படிக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுனா கூட அது ஒரு பிதத்தை தான் ஆகும். ஆனால் இது என்ன பயங்கர ஷிர்காகிறது. அப்போ ஷிர்கான ஒரு காரியம் என்ன, மௌலுதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நச்சு கருத்துக்கள், இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையை தகர்க்கக்கூடிய, இஸ்லாத்தை அறியாத மடையர்கள் எழுதிய பாட்டது. அந்த காலத்தில் இஸ்லாமிய அறிவு இல்லாதவர்கள் அதை புனிதமாக கருதி ஏமாற்றப்பட்டார்களே தவிர அதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த ஒரு கடுகளவு சம்பந்தமும் இல்லை. அந்த மௌலுதுல என்ன வருகிறது, நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வை போல புகழக்கூடிய செய்திகள் வருகிறது. நபியை உங்களை விட்டால் எங்களுக்கு யாரும் கிடையாது, நீ கஃபீரு அன்னி துனூபி, எனது பாவத்தை எல்லாம் நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகத்தை நோக்கி படிக்கக்கூடிய ஒரு பாடல்கள் தான் அந்த மௌலுதுல இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ்வாக ஆக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க என்ன செய்யறாங்கன்னா மௌலுதுங்கிற பேர்ல ஓதுறாங்க பள்ளிவாசல் திறப்புலாவுக்கு. ஆனால் நபிகள் நாயகம் நமக்கு என்ன எச்சரிச்சாங்க, லா துத்ரூனே கமா அத்ரத்தின் நசாரா ஐசபன மரியமுடைய மகன் ஈசா நபியை அந்த மக்கள் எப்படி எல்லை மீறி புகழ்ந்தார்களோ அந்த மாதிரி என்னை நீங்கள் எல்லை மீறி புகழக்கூடாது. என்னை பற்றி நீங்கள் புகழ்வதாக இருந்தால் உலாக்கின் கூல் அப்துல்லாஹி ஒரு ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தான் புகழ். அவங்களுக்கு உள்ள புகழ்ல உச்சாணியை புகழ்வதாக இருந்தால் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய, அதுக்கு மேலே என்னங்க இருக்கு? அல்லாஹ்வுக்கு ஒருத்தர் தூதர் இருக்கிறாருன்னா அதுக்கு மேலே அது அந்தஸ்து இருக்குதா? வேற எந்த தன்மைகளை கொண்டாது பாராட்ட இயலுமா? அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் எதை விரும்புகிறாங்கன்னு கேட்டால், என்னை பற்றி புகழ்வதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு அடிமை என்று புகழுங்கள், அதோடு அல்லாஹ்வுடைய தூதர் என்று புகழுங்கள். நான் அல்லாஹ்விலிருந்து என் வழியாகத்தான் உங்களுக்கு மெசேஜ் வருகிறது, நான் தான் அந்த செய்திகளை உங்களுக்கு வாங்கி தருகிறேன் என்ற வகையில் என்னை தூதர் என்று புகழுங்கள் சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு பள்ளிவாசல் திறப்பு விழாக்கள் மௌலுது மஜ்லிஸ் ஓதித்தான் பள்ளிவாசல் திறப்பு விழாக்கள் நடத்தப்படுகிற காட்சியை பார்க்கிறோம். அப்போ இது பள்ளிவாசலுடைய நோக்கமா? இது பள்ளிவாசல் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா? ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்றுதான் நம்ம வாழ்க்கை முழுசும் இருக்க வேண்டும். குறிப்பாக வணக்க வழிபாடுகள்ல இவ்வளவு பணத்தை செலவழித்து பள்ளிவாசலை கட்டுகிறோம், இதற்கு ஏதாவது நன்மை கிடைக்குமான்னா தீமை தான் கிடைக்கும். இதற்கு பாவம் தான் எழுதப்படும். நீ என்னுடைய பெயர்ல ஒரு பள்ளிவாசலை கட்டிவிட்டு நீ அங்கே இணை கேட்பிற காரியத்தை செய்தாய், நபி சொல்லாத விஷயத்தை செய்தாய், நபிக்கு மாற்றமான விஷயத்தை செய்தாய், பூஜை புனஸ்காரங்கள் செய்தாய் என்று அல்லாஹ்விடத்துல கேள்விதான் வருமே தவிர இந்த பள்ளிவாசல் கட்டியதற்கு நன்மை கிடைக்குமா என்றால் நிச்சயமாக நன்மை கிடைக்கவே கிடைக்காது. அதை விட கொடூரமான விஷயங்கள் இப்ப என்ன நடக்குன்னு கேட்டா, இப்ப மத நல்லிணக்க ஒரு நோய் எல்லாருக்கும் வந்திருக்கிறது. மத நல்லிணக்கம்னா நம்ம ஒரு கொள்கையில் இருக்கிறோம், நம்ம மதத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோம். வேற வேற மதத்துக்காரங்களுக்கு வேற வேற கொள்கை இருக்கும், அவங்க கடைப்பிடிப்பாங்க. நம்ம உங்களை அட்ஜஸ்ட் பண்ணா தான் நம்ம அங்கே நிம்மதியாக வாழலாம். எப்படி உங்களுக்கு நோய் வந்திருக்கிறது? அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா எப்படி பண்ணுறது? பண்ண வேண்டிய விஷயத்தில் பண்ணிக்கொள்ளலாம். மார்க்கம் தொடர்பில்லாத விஷயங்களில் அவங்களோட வம்பு சண்டைக்கு நம்ம போக தேவையில்லை. அவங்களோட இணக்கமாக இருக்கலாம், வியாபாரம் பண்ணலாம், கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கலாம், நல்லா பழகலாம், விருந்து கொடுக்கலாம், அவங்க விருந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி இணக்கங்கள் ஓகே, அது மார்க்கம் கற்றுத்தந்த ஒரு இணக்கம்,
அல்லாஹ்வும் சொல்லக்கூடிய ஒரு இணக்கம். லா யன்ஹாக்குமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ருஹும் வ துக்ஸிது இலைஹிம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், முஸ்லிம் அல்லாத மக்கள்ல யார் உங்களோட சண்டைக்கு வராமல் இருக்கிறார்களோ, உங்கள் ஊரை விட்டு உங்களை வெளியேற்றாமல் இருக்கிறார்களோ, அந்த மக்களுக்கு நன்மை செய்வதையும் நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. குர்ஆன்ல அல்லாஹ் அனுமதிச்சான். பிற மக்களோடு நம்ம இணக்கமாக இருக்க வேண்டும். அந்த இணக்கம் எந்த அளவுக்கு போகிறது என்று சொன்னால், நம்ம ஓ இபாதத்தை நான் பண்றேன், ஏன் இபாதத்தை நீ பண்ணுன்ற அளவுக்கு போயிடுச்சு. அந்த இணக்கம் எந்த அளவுக்கு போய்விட்டது? நீ செய்யற வணக்கத்தை நான் செய்யறேன், நான் செய்யற வணக்கத்தை நீ செய் என்கிற அளவுக்கு போய்விட்டது நம்ம பார்க்கிறோம். சில ஊர்களில் ஒரு கோவில் விழா நடக்கிறது. கோவில் விழா நடந்தாங்கன்னா அதுக்கு இந்த சாலை வசதி இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க தாராளமாக செஞ்சுக்கிறீங்க, அது ஒரு வகை. இவன் என்ன செய்யறான்னா, முஸ்லிம் ஜமாத்து தலைவர் என்று வைத்துக்கொண்டு ஜமாத்தார்கள்லாம் கூடிக்கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதுக்கு சீர்வரிசை கொண்டு போறாங்க. எதுக்கு? கோயில் திறப்பு விழா அன்னைக்கு சீர்வரிசை என்று கொண்டு போய் அதுக்கு நாங்கள் நல்லிணக்கத்துக்காக வேண்டி நாங்கள் பூ பழம் எல்லாம் கொண்டு அவங்களும் போய் அந்த எல்லாம் தீபாரதெல்லாம் காட்டுறாங்க. அந்த கோயிலுக்கு போகிறாங்க. யார் போகிறா? பெரிய பெரிய தலப்பா ஜிப்பாலாம் கட்டிக்கிட்டு அஜர்த்துமார்கள் தவிர, அஜர்த்துமாரும் இன்னும் ஆரம்பிக்கலை, காலப்போக்கில் அதுவும் வந்துவிடும். முத்தவள்ளிகள் பெரியார்கள்லாம் போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அங்கே அவங்க ஆசி வழங்குறாங்க, அவங்க பிரசாதம் வழங்குறாங்க, பூஜையை வழங்குறாங்க. இதை ஏற்றுக்கொண்டு வந்துடுறாங்களா? அடுத்த மாதத்துக்கு இவன் பள்ளிவாசல் கட்டுவான், அவன் சீர் கொண்டு வர்றான். அடுத்த மாதத்துக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால், பள்ளிவாசலுக்கு அவர்கள் நாங்கள் நல்லிணக்கத்துக்கு சீர் கொண்டு வர்றோம்னு சொல்லி பள்ளிவாசலுக்குள்ளே அவங்க வழிபாட்டு முறைகளை எல்லாம் அவங்க நமக்கு எதிர்ப்பாக செய்கிறது இல்லை. ஆனால் நம்ம இஸ்லாத்தை அவங்களுக்கு விளங்காது, இஸ்லாமிய நம்பிக்கை அவங்களுக்கு புரியாது. அவங்க எதை நன்மை செய்யணும்னு நினைத்து கொண்டு அதில் செய்கிறார்கள். நமக்கு அது பெரும் பாவமாக இருக்கிறது. இது அல்லாஹ் விரும்பாத ஒரு காரியத்தை கொண்டாந்து பள்ளிவாசலில் செய்கிறாங்களே, இந்த மாதிரி செய்கிறாங்களே நினைக்கும் அளவுக்கு இங்கே உட்கார்ந்து கொண்டு அவங்க சில பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் என்ன செய்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம தெய்வத்தை அவங்க வழிபட்டாங்க, அவங்க தெய்வத்தை நம்ம வழிபடுறோம், ஒரு இணக்கமாக எடுத்துக்கிடுவாங்க அப்படி நினைக்கிறாங்க. அப்படித்தான் எடுத்துக்கொள்ளும் செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நிராகரிப்பவர்களே, லா அஅ்புது மா தஅ்புதூன், நீங்க வணங்குறது நான் வணங்க மாட்டேன், வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது, நான் வணங்குற நீங்க வணங்குறவளாக இல்லை, லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்க மார்க்கம் உங்களுக்கு, எங்க மார்க்கம் எங்களுக்கு. இதான் அல்லாஹ் நம்ம கற்றுத்தர்றான். உன் மார்க்கத்தை நீங்க இருப்போம், உனக்கு தப்ப வரும், அது எனக்கு மார்க்கமாகுது, என் மார்க்கம் எனக்கு அது ஏன் உனக்கு மார்க்கமாகுது? என் மார்க்கத்தை நான் உனக்கு திணிக்கவும் மாட்டேன், உன் மார்க்கத்தை எனக்கு திணிக்கவும் செய்யாது. இந்த பள்ளிவாசல் என்பது ஒரு இறைவனை வணங்குவதற்காக நாங்கள் கட்டி இருக்கிறது. இங்கே வந்துக்கிட்டு மனிதர்களை வழிபடுவது, சிலைகளை வழிபடுவது, மற்ற தெய்வங்களை வழிபடுவது என்பதற்கு அனுமதி இல்லாத ஒரு இடம். இந்த இடத்தில் வந்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய நம்பிக்கைகளை கொண்டாந்து செயல்படுத்துவதை நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம்னு சொல்லலாம்ல. எதனால வருதுன்னு கேட்டால், அந்த உலகத்தை பயம். என்ன பயம்? மைனாரிட்டியாக இருக்கிறோம், மெஜாரிட்டி இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறபடிலாம் தலையாட்டிக்கிட்டு போனால் நிம்மதியாக வாழலாம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நடக்க முடியாது. அப்படி ரொம்ப நிம்மதியாக இருந்தவங்களாம் ஒரு கலவரம் வந்துச்சுன்னா தொலைச்சி விடுவாங்க. பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படிலாம் பார்த்துலாம் செய்ய மாட்டான். வழங்குதா? நிறைய இதெல்லாம் கூடுதல் அட்ஜஸ்ட் பண்ண ஊர்கள்லாம் அழிஞ்சு நாசமாக போயிருக்கிறது கலவரங்களின் போது. அதனால இதெல்லாம் உங்களை காப்பாற்றாது. நீங்கள் அந்த மக்களோட நல்லிணக்கமாக நடுங்க, அவங்களுக்கு அழகாக புரிய வைங்க, இது இஸ்லாத்தில் இல்லை, இதை நாங்கள் செய்ய மாட்டோம், உங்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, நாங்கள் குறுக்க நிற்க மாட்டோம், உங்களுக்கு தண்ணி வசதி வேணுமா கேளுங்க, செஞ்சு தர்றோம், என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அந்த உதவிகள் நீங்கள் வாங்கிக்கிறங்க. ஆனால் உங்கள் வழிபாட்டு தலத்தில் நாங்கள் வழிபடுவது தான் நல்லிணக்கம் என்று கருதினால், எங்கள் வழிபாட்டு தலத்துக்கு நீங்கள் வருவது தான் நல்லிணக்கம் என்று கருதினால், அதுக்கு நாங்கள் உடம்பட மாட்டோம்னு இவங்களுக்கு சொல்ல முடிஞ்சிட்டா? அப்போ பள்ளிவாசல் கட்டுறீங்க, என்ன கட்டுறீங்க? இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கிற கட்டுறீங்க. இதுக்கு இந்த கட்டாமல் இருந்துடலாம். இந்த பள்ளிவாசலை கட்டிட்டு அதில் ஷிர்க்கு தான் நடக்குமாக இருந்தால் அந்த பள்ளி எதுக்குன்னா, அந்த பள்ளியை கட்டுவதற்காக பாவம் தானே கிடைக்கும். கட்டாமல் இருந்தால் கூட கொஞ்சம் உள்ள தப்பிச்சுக்கிறீங்க. பள்ளியும் கட்டி அது ஷிர்க்கை நடத்துறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீர்கள் என்று சொன்னால், அதை உங்கள் மனசு ஒப்பும் என்று சொன்னால், உடன்படும் என்று சொன்னால், ஊர் மக்கள் எல்லாம் அதை பார்த்து கொண்டு மௌன சாட்சிகளாக இருந்தீர்கள் என்று சொன்னால், அதுக்கு அல்லாட்ட கேள்வி கேட்கப்படுமா படாதா? அப்போ அப்படி சீர்வரிசை இப்போ நடந்து கொண்டிருக்கிற பல ஊர்களில் மாற்றி அவன் ஒரு சீர்வரிசையும் ஒரு சீர்வரிசை. இது என்னத்துக்கு உனக்கு? இது நல்லிணக்கத்தில் தான் வருமா? இஸ்லாம் சொல்லக்கூடிய நல்லிணக்கத்தில் மனிதனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளில் தான் நல்லிணக்கம். கொள்கை கோட்பாடுகள்லாம் நல்லிணக்கம் வராது. நம்ம கொள்கை தான். நம்ம எதனால இங்கே வந்தோன்னு யோசிச்சு பார்க்க வேண்டும். நேற்று வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம்?
பல தெய்வங்களை வணங்கி கொண்டு தீண்டாமை அது இதில் பலவிதமான அநீதிக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களாக நம்ம இருந்தோம். நம்ம அப்பன் பாட்டன் முப்பாட்டன்மார்கள் இந்த இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து அதிலிருந்து விடுதலை பெற்றார்கள். இப்போ நீங்கள் ரிவர்ஸில் போகிறீங்க, பள்ளிவாசலை வைத்து ரிவர்ஸில் போகிறீங்க. ரிவர்ஸில் போகிறவர் எதை வச்சு போகிறீங்க? பள்ளிவாசலை வைத்து நீங்கள் வந்த வழியே போய் கொண்டிருக்கிறீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிங்கிறது பெரிய பயங்கரமான ஒரு சாதனை. எந்த ஊர்லேருந்து விரட்டி அடித்தார்களோ அந்த ஊரையை கைப்பற்றுறது என்பது. அது எப்படி கைப்பற்றினாங்க? ஒரு சுட்டு ரத்தம் சிந்தாம வாழை கையில் எடுக்காமல் கைப்பற்றினாங்க. எல்லாம் அடங்கிட்டாங்க, ஊருக்கு நுழைஞ்சாங்க, யாரும் சண்டைக்கு வரல. அப்போ சண்டைக்கு வராத யாரையும் தாக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். வெற்றி கொண்டு விட்டு பிறகு ஹுனைன்கிற பகுதிக்கு அங்கிருந்து அடுத்த ஒரு போருக்கு அவர்கள் நம்மை தாக்க வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டு அங்கே போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஹுனைனுக்கு போகிற வழியில் ஒரு மரத்தை பார்க்குறாங்க. அந்த மரத்தில் ராத்து அன்வாத் என்ற அந்த மரத்துக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அதில் என்ன செய்வாங்கன்னா, முஸ்லீம் அல்லாத மக்கள் தங்கள் காரியங்கள் நிறைவேறுவதற்காக அந்த மரத்துக்கு நேர்ச்சி பண்ணுவாங்க. அதில் கொண்டே தொட்டி கட்டி போடுறது, அதில் கொண்டு வாழை தொங்க விடுறது, இதில் செஞ்சோம்னா நமக்கு காரியம் நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருக்கு. அங்கே பார்த்தா கூட்டமாக அந்த மரத்தை நோக்கி வர்றாரு. இதை சஹாபாக்கள் பார்க்குறாங்க, ரசூல்லாவும் பார்க்குறாங்க. இந்த பயணத்தில் அதை பார்க்குறாங்க. அப்போ சில சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, ரசூல்லாட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, அவங்களுக்கு இந்த மரம் இருக்குன்னு நமக்கு ஒன்று மரம் உண்டாக்கிட்டாங்களேன். எப்படி கேட்குறாங்க? அவங்களுக்கெல்லாம் இந்த தாத்தொன்வாத்து மரம் இருக்கிறத எங்களுக்கு அது மாதிரி செஞ்சு தாங்கன்னு ரசூல்லாட்ட கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செஞ்சாங்க? என்ன கேட்குறாங்க? ஒரு இறைவன் தான் ஏற்றுக்கொண்டு வந்து விட்டு நிறைய இறைவன் வேணும்னு கேட்குறாங்க. வந்ததுன்னா ஒரு இறைவன் போதும்னு சொல்லி தானே வந்தீங்க. அந்த 360 சிலை வேண்டாம்னு தொடச்சி எறிஞ்சிட்டு இங்கே வந்திருக்கிறீங்க. வந்த பிறகு மரம் ஒன்று ஆடு பண்ண சொல்கிறீங்க, மரத்தை ஆடு பண்ண சொல்கிறீங்க, அப்புறம் மட்டையை ஆடு பண்ண சொல்லுவீங்க, அப்புறம் கல்லை ஆடு பண்ண சொல்லுவீங்க. இப்படி தான் 360 வரும். அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்க? இதை சொன்ன உடனே நீங்கள் உங்களுக்கு மூசா நபி சமுதாயம் செஞ்சிச்ச அதை அப்படியே டிட்டோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. மூசா நபி உம்மத்து இதைத்தான் செய்தார்கள். என்ன செய்தார்கள்? அவர்களை அல்லாஹ் ஃபிரௌனை அழித்து கடலை பிளந்து காப்பாற்றினான். கடலை பிளந்து என்ன செஞ்சான்? மூசா நபி அவங்க சமுதாயத்தையும் காப்பாற்றினான். காப்பாற்றி அந்த அருளை பெற்று வெளியே வர்றாங்க. வந்தால் அங்கே உள்ள ஒரு சமுதாய மக்கள் பல தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த மக்கள் மூசா நபிட்ட கேட்குறாங்க, மூசாவே, அவங்களுக்கு மட்டும் ரொம்ப கடவுள் இருக்கு, நமக்கு ரொம்ப கடவுள் தான் என்னன்னு கேட்குறாங்க. எப்படி? ஒரு இறைவன் யார் என்று அதில் நிரூபித்து காட்டியிருக்கிறான். கடலை பிளந்து அற்புதத்தை செஞ்சவங்களை காப்பாற்றியிருக்கிறான். அல்லாஹ் ஒருத்தன் தான்ங்கிற நம்பிக்கை ஆழமாக பதியும் நிகழ்ச்சி எல்லாம் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். நிகழ்த்தி காட்டினவன்னு அவங்களுக்கு என்ன வந்திருக்கணும்? இன்னும் அதிக நம்பிக்கை வந்திருக்கணும்ல. வரல. என்ன செய்கிறாங்க? நமக்கு மட்டும் ஒன்று, அவங்களுக்கு ரொம்ப வேணுமா? என்ன கடவுள் ரொம்ப இருக்கலாமா? சில விஷயங்கள் ரொம்ப இருக்கலாம். அப்பா ஒருத்தனுக்கு 2 அப்பா இருக்கலாமா? 3 அப்பா இருக்கலாமா? ஒருத்தனுக்கு என்ன 2 வீடு இருக்கலாம், 3 வீடு இருக்கலாம். எது நிறைய இருக்கணும்? நிறைய இருக்கணும். இறைவன் ஒருத்தன் தான் இருக்க முடியும். அகில உலகத்தை படைத்த இறைவன் என்பது ஒருத்தன் தான் இருக்க முடியும். என்ன செய்யணும்? இயல்லனா இலாகன் கமாலகும் ஆலிகான்னு கேட்டாங்க. அவர்களுக்கு நிறைய கடவுள் இருப்பதை போல எங்களுக்கும் ஆக்குன்னு கேட்டாங்கல்ல, அதே மாதிரி உங்கள் கேள்வி இருக்குங்கிறாங்க ரசூல்லா. இந்த மரத்தை கேட்குறீங்களே, இது எப்படி இருக்குது என்று கேட்டால், மூசா நபியிடத்தில் அந்த மக்கள் கேட்டாங்களே, அதுக்கு அப்படியே ஒத்து போய் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ என்ன விஷயம்னு கேட்டால், அந்த பள்ளிவாசல்ந்து வந்த பிறகு தடம் மாறக்கூடிய நிலைமை வரக்கூடாது என்று ரசூல் அவ்வளோ கவனமாக இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அதெல்லாம் ஒழிப்பதற்காக வந்த பள்ளிவாசலுக்குள்ளே இவ்வளோ கூத்துகளும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை விட இன்னொரு கொடுமை, உங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலில் திறக்கிறாங்களா என்னன்னு தெரியல, திறக்கிறாங்களா இடையில் நடத்துகிற நிகழ்ச்சியான்னு தெரியல. பள்ளிக்குள்ளே வந்துக்கிட்டு மூலம் இதெல்லாம் கட்டி கொண்டு, ஊர் பக்கத்தில் உள்ள ஊர் தான், அங்கே கட்டிக்கொண்டு உள்ளே வர்றாங்க. 3 அடிச்சுட்டு வர்றாங்க, தாரத்தப்பட்டு அடிச்சுட்டு உள்ளே வர்றாங்க. யார்? பிற மதத்தினுடைய சாமியார்கள், பிற மதத்து சாமியார்கள் அப்படியே இடுப்புல துண்டை கட்டிட்டு வரவே இருக்கிறார்கள். யாரெல்லாம்? முத்தவள்ளிகள், பெரியார்கள்லாம் பள்ளிக்குள்ளே வந்துக்கிட்டு, அல்லாஹ் வணங்குற பள்ளிக்குள்ளே இருந்துக்கிட்டு மூலம் தாளமெல்லாம் அடிக்கப்படுகிறது. என்னன்னு கேட்டால், நம்மளை மதிக்க வர்றாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. உன்னுடைய வழிபாட்டை நாசமாக்க வந்திருக்கான விலங்கலையா இதை ஒழிக்கத்தான மாக்கான சலாத்தும் இந்தல் பைத்தி இல்லா முக்காம தஸ்தியா. மக்கத்து காபியர்கள் இவ்வளோ ஒரு இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்ன பண்ணாங்க? சீட்டி அடிப்பதும் கை தட்டுவதும் வணக்கமாக மாறிவிட்டது நல்லா சொல்லி காட்டினான். அந்த பள்ளிவாசல் எது கட்டினார்? இப்ராஹிம் நபி
அல்லாஹ் வணங்குறதுக்கு. இவங்க என்ன ஆக்கிவிட்டாங்கன்னு கேட்டா இல்லா முகாம தஸ்தியா, அதாவது சீட்டு எரிப்பதும் கைதட்டுவதும் தான் வணக்கமாக ஆக்கிவிட்டார்கள். நல்லா கண்டிக்கிறான அந்த நிலைமைக்கு பள்ளிவாசல் வந்து விட்டது. இதுக்கு எதுக்கு பள்ளிவாசல்? இந்த பள்ளிவாசல் மூலம் தான் அடிப்பீர்களே. ஆனால் அந்த பள்ளிவாசல் எதுக்கு? பள்ளிவாசல தாளம் போடுவீங்கன்னா அந்த பள்ளிவாசல் எதுக்கு? பள்ளிவாசலை இணை கேட்பீர்கள் அந்த பள்ளிவாசல் எதுக்கு? பள்ளிவாசல் முதல்ல கட்டுறீங்க, எதுக்குன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, இறை எச்சத்தோடு கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் அஹக்கு அன் தக்கும ஃபீஹி, நீங்கள் நின்று வணங்க தகுதியான பள்ளிவாசல். பள்ளிவாசல்னா அல்லாஹ் மட்டும் வணங்குற கட்டுறானான்னு பார்க்க வேண்டும். இதை மூழுதுவரை கட்டுறானா அல்ல பிற மதத்து பூஜைகளை உள்ள கொண்டா திணிப்பதை கட்டுறான்னு பார்க்கணும். அது தகுதியான பள்ளி கிடையாதுங்கிறான்ல. லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வளி யௌமின், துவக்கம் முதல தக்குவா அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் அஹ்கன் தக்கும ஃபீஹி, நீங்கள் நின்று வணங்க தகுதியான பள்ளிவாசல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்முடைய இபாதத்து எப்ப ஏற்றுக்கொள்ளப்படும் கேட்டா அந்த பள்ளிவாசல் தக்குவா அடிப்படையில் இருக்க வேண்டும், அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாங்கிற வகையில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கவில்லை என்பதை பார்க்கணும். அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த பள்ளிவாசல் எதற்கு கட்டப்படுகிறது என்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இஹ்லாஸுக்காகவோ தக்குவாவுக்காகவோ அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக கட்டப்படுவது அதிகமான பள்ளிவாசல் கிடையாது. எது கட்டுறாங்கன்னு கேட்டா பெருமை. பள்ளிவாசல் கட்டப்படுவதில் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இன்னமின் அஷ்ராத்தி சாத்தி ஐயத்த பாஹன் நாசு ஃபில் மசாஜித், கியாமத் நாளுடைய அடையாளத்தில் ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? பள்ளிவாசலை வச்சுக்கிட்டு பெருமை அடிப்பது. பள்ளிவாசலை கொண்டு பெருமை அடிப்பதும் கியாமத் நாள் நடக்கும், அது ஒரு அடையாளமா மாறும். நாங்கள் வந்து விட்டது, இப்போ கியாமத் நாள் நெருங்கி விட்டது. இப்போ பள்ளிவாசல் என்ன செய்யறது? அந்த முத்துப்பேட்டைக்காரன் 5 கோடியில் கட்டிட்டானா, நான் 10 கோடியில் கட்டுறேன், இதுக்கு தான் பள்ளிவாசல். பள்ளிவாசல் எதுக்கு? நல்லா இருக்கிறபடி இடிச்சிடலாம் கட்டுவாங்க. நல்லா இருக்கிற ஒரு பள்ளியா இருக்கும், அடுத்த ஊருக்காரன் பெரிய பள்ளிவாசலை கட்டிடுவான், அவனுக்கு நாங்கள் என்ன மட்டமா இடுற பள்ளிவாசலை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? பள்ளிவாசல் கட்டுகிறார்கள். அந்த ஊருக்கு 25 பேர் கூட தொலை வரமாட்டான். அதுக்கு ஏக்கர் கணக்கில் இடத்த வாங்கி போட்டு என்ன செய்யறாங்க? பள்ளிவாசலை கட்டக்கூடிய தேவைக்கு கட்டணுமா இல்லையா? தேவைக்கு கட்டணும். தேவைக்கு மேலே ஆடம்பரமாக இப்போ எங்கள் ஊரில் பெருசாக இருக்குது அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி ஒருத்தன் உங்கள் மாவட்டத்தில் ஒருத்தன் என்ன செய்யறான்? அம்மாவுக்காக வேண்டி தாஜ்மஹால் கட்டணும், அதில் ஒரு பள்ளிவாசல் கட்டி வச்சுட்டு இருக்கிறான். எப்படிலாம் போய் பள்ளிவாசல்னு எப்படி ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க. அப்போ அல்லாவை வணங்குவதற்குங்கிற நோக்கமெல்லாம் போய் பள்ளிவாசல் ஒரு சுற்றுலாத்தலமாக ஆக்குவது, எங்கள் ஊரில் பள்ளிவாசல் எல்லாரும் பார்த்து பெருமை அடிக்கணும், அதுக்கு உள்ளதாக மாற்றுவது என்றெல்லாம் இணைஞ்சிருச்சு மாறிவிட்ட காட்சியை பார்க்கிறோம். இந்த மாதிரியான இதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. பள்ளிவாசல் என்றால் நமக்கு என்ன இருக்கணும்? தூய்மையா இருக்கு. அல்லாஹ் ஒருத்தனை வணங்குவது தான் இது. இதுல ஷிர்க்குக்கு இடம் கிடையாது. இதை கட்டுவதில் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இனியும் என்ன செய்யாது? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற காரியங்களுக்கு இங்கே இடமில்லை. அன்னல் மசாஜித லில்லாஹ், எல்லா பள்ளிவாசலும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. பலா ததுவு மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு யாரையும் அழைக்காதீர்கள். பள்ளிவாசல் வந்துட்டால் அல்லாஹ் தான், இதுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ் தவிர யாரையும் வணங்குறதுக்கு, அவங்கள பிரார்த்திக்கிறதுக்கு, அவங்கள பூஜிக்கிறதுக்கு அல்ல பள்ளிவாசல் என்று குர்ஆன் இவ்வளவு தெளிவாக சொல்லி இருக்கும் பொழுது எப்படி இந்த முஸ்லீம் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களை இப்படியெல்லாம் பள்ளி கட்ட முடிகிறது? இங்கே உள்ளவர்கள் இஸ்லாமிய அடிப்படையை நாசமாக்குற வகையில் கட்டுகிறார்கள். அரபு நாடுகளோட எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அற்ற ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு 100 ஊர்களுக்கு பள்ளிவாசல் கட்டி கொடுக்கலாம். பள்ளிவாசல் இல்லாத சின்ன சின்ன ஏழை கிராமங்களில் 100 ஊர்களில் 100 சின்ன பள்ளிவாசல் கட்டி கொடுக்கலாம். அவ்வளோ பெரிய பணத்தில் என்ன செய்யறான்னு கேட்டால் பணத்தெல்லாம் கொட்டி குவிச்சிருக்கிறான் என்பதற்காக வேண்டி ஆடம்பரமான முறையில் அது கின்னஸ் பள்ளிவாசல்லாம் கின்னஸ் வரப்போகுது. இப்போ கின்னஸ் சாதனை இடம்பெறப்போகிறது பள்ளிவாசல் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு நிலைமையெல்லாம் பார்க்குறோம். அதனால இந்த மாதிரியான ஒரு நிலையிலிருந்து விடுபட்டு நம்ம நோக்கம் என்னவா இருக்கணும்? பள்ளிவாசல் எல்லாரும் கட்டுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அங்கீகரிக்க கூடாது. மக்களுக்கு சொல்கிறேன், பள்ளிவாசல் திறந்தா அதுக்கு போனால் 7 ஹஜ்ஜு நன்மை 10 ஹஜ்ஜு நன்மைன்னு கதை விட்டுருக்குறாங்க. அப்படிலாம் மார்க்கத்தில் சொல்லப்படவே கிடையாது. புது பள்ளிவாசலுக்கு போனால் ஹஜ்ஜு நன்மையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே தொழுதா தொழுகைக்குள்ள நன்மை கிடைக்கும், அவ்வளோதானே தவிர பள்ளிவாசல் திறப்புக்குள்ளாக போவதற்கெல்லாம் தனி நன்மையெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்தோடு போனதும் கிடையாது. ஆனால் என்ன செய்கிறீங்க? நீங்கள் இவ்வளோ அனாச்சாரங்களை நிகழ்த்தி கொண்டு பள்ளிவாசலுக்கு விளம்பரம் பண்ணுறாங்க, வண்டி வச்சுட்டு கூட்டம் கூட்டமாக போடுறீங்க. ராத்திரிக்கு பெண்களுக்கு திறந்து விட்டுறாங்க, பெண்கள்லாம் போய் அதை தொட்டு முத்தமிடுவது அறியுது. அது மாதிரி அதை மெம்பர் படி தான் எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க. உள்ளது மெம்பர் படி தொட்டு முத்தமிடுவது, அங்கே உள்ள ஒரு பொருளை இப்படியெல்லாம் உள்ளதை ஒழிக்கிறதுக்குள்ள ஒரு மார்க். அது பில்டிங் கட்டணம் அவ்வளோதான் பள்ளிவாசலுங்கிறது. பள்ளிவாசலில் சவத்தை தொட்டு முத்தம் போடுறது, தூணை தொட்டு முத்தம் போடுறது, இப்படி தான் வரும். சிலை வணக்கமும் வரும்.
காபத்துல்லாவையே அப்படி ஆக்கக்கூடாதுன்னு மார்க்க சொல்றது. ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதை தவிர வேற எதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான பள்ளி வாசல்கள் தக்குவா அடிப்படையில் இருக்கிறதா, இறை திருப்திக்கு பண்ணுகிறார்கள் உங்களுக்கே தெரியும். பெருமைக்கு தான் பண்றான்னு உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சா இது பள்ளி அல்லாஹ் ஏத்துக்கிறாத பள்ளி, இதுக்கே நம்ம போகணும்னு நீங்க நினைக்கணும். அது ஒரு நன்மையை நாடு என்ன செய்ய பயணப்பட்டு போகக்கூடியவர்கள் அதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு அறிவுரையாக கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த சில வருடங்களாக இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதை நம்ம பார்த்து வருகிறோம். தமிழகத்திலேயும் கூட முன்பு இருந்ததை விட அதிக அளவில், மற்ற மாநிலங்களை விட கம்மியாக இருந்தாலும் முன்பு இருந்ததை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இங்கே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த கற்பழிப்புகள், கூட்டு பாலியல், 13 சிறுமியை சீரழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அதிகரித்து வரக்கூடிய ஒரு நிலையில் நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் சில சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டால், அதாவது பெண்களை பாலியல் பலாத்காரம் மரண தண்டனை, பெண்களை பின்தொடர்ந்து சென்றால் 5 வருஷம் தண்டனை, கூட்டு பாலியல் செஞ்சால் இத்தனை வருஷம் தண்டனைன்னு பெரிய பயங்கரமான தண்டனை பட்டியலை போட்டு இந்த நேரத்தில் உள்ள மக்கள் உணர்வு ஆஃப் பண்ணுவதற்காக என்ன செய்கிறாங்க, ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க, மரண தண்டனை கொண்டு வர்றாங்க. இந்த மரண தண்டனை எல்லாம் இது வரைக்கும் இல்லாததா? இதுக்கு இருக்குது இந்த சட்டங்கள்லாம். மரண தண்டனைங்கிறது ஏராளமான குற்றங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட அந்த மரண தண்டனைக்கு பயந்து அந்த குற்றம் நடக்காமல் இருக்குதா? மரண தண்டனை பல விஷயங்களுக்கு வச்சிருக்கிறீங்க. 10 வருஷ தண்டனை, 23 ஆயுள் தண்டனை, 4 ஆயுள் தண்டனைலாம் தீர்ப்பழங்குறாங்க. பார்க்குறோமா இல்லையா? அவ்வளவு தண்டனை வழங்க முடியும் இப்போ இருக்கிற சட்டத்தின்படியே. அப்படி இருந்தும் கூட இந்த குற்றங்கள் ஏன் தடுக்க முடியலை என்று கேட்டால், அந்த அடிப்படையை விளங்காமல் என்ன செய்கிறாங்க, புது புது சட்டங்களை ஏற்றி கொண்டு போய்கிட்டு இருக்கிறார்கள். அடிப்படை என்னன்னு கேட்டால், கற்பழிப்பா, பெண்களுக்கு எதிரான கொடுமையா, அதிகம் 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 3 மாசத்துக்குள்ள தீர்ப்பளிக்கப்படும் சொல்லிப்பார். ஒருத்தன் செய்ய மாட்டான். எதனால செய்யறான்? நீ கற்பழிச்ச கேஸ் போடுவ, 25 வருஷத்துல அவளும் செத்து போயிடுவான், இவனும் செத்து போயிடுவான், சாட்சியும் செத்து போயிடுவான், நீதிபதி மாறி போயிடுவான். அப்போ கடைசியில் குற்றவாளி இல்லைன்னு வெளியே வந்துடுவான். எந்த தைரியத்தில் நடக்கிறது? நீங்கள் இழுத்தடிக்கிற நீதிமன்றத்தில் வழக்குகளை வருஷக்கணக்கில் இழுத்தடிக்கிற காரணத்தினால்தான் அதுக்கு நியாயம் கிடைப்பதில்லை. இவங்க இந்த சட்டம் ஏற்றுவதற்கு பதிலாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைஞ்சபட்சம் எல்லாத்துக்குமே சீக்கிரம் தான் தீர்ப்பளிக்க வேண்டும். சைனாவிலாம் அதுக்கு ஒரு காலக்கெடு வச்சிருக்கிறான், ஒவ்வொருத்தையும் ஒரு நாளைக்குள்ள தீர்ப்பளிக்கணும்னு. அப்போ அது மாதிரி ஒரு 3 மாசத்துக்குள்ள தீர்ப்பளிக்க வேண்டும். அப்பீல் போகிறதா இருந்தால் 1 மாசத்துக்குள்ள முடிச்சிடணும். மொத்தம் 4 மாசத்துக்குள்ள என்று சொன்னால் சாட்சியாக இருப்பான், இவங்க உசுரோட இருப்பான். இவங்க என்ன செய்யறாங்க, இந்த வழக்கை நடத்திக்கிட்டு போகும்போது, இந்த வழக்கு போடும்போது இங்கே உள்ள அதிகாரி ஒருத்தனா இருப்பானா, 10 வருஷம் ஆயிரும். 7 இன்ஸ்பெக்டர் மாறிடுவான். அவனுக்கு வழக்கில் தூரம் தெரியாது, தலைப்பும் தெரியாது, நின்று வருவான். வழங்குதா? வக்கீல் மாறிடுவான், நீதிபதி மாறிடுவான். கடைசியில் அந்த சாட்சியாக இருந்தவனு மறந்துடுவான். அந்த நேரத்தில் கோபம் இருக்கும். பிறகு நாளனும் என்னத்துக்கு போட்டு அவனை மாட்டி விடணும், இல்லைங்க யான்று மாற்றி பேசிடுவான். அந்த 3 மாசத்துக்குள்ளேயே வழங்கினா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், சரியான தீர்ப்பு வழங்க முடியும். அப்போ இப்படியெல்லாம் இந்த நாடகம் போடக்கூடிய சட்டங்கள் கொண்டு வருவதற்கு பதிலாக குறைந்த காலத்தில் தீர்ப்பளிக்கப்படும் மட்டும் சொல்லு. சட்டம்ல தண்டனை கொண்டு வர வேணாம், இருக்க தண்டனை போதும். இருக்கிற தண்டனையில் மரண தண்டனை கொடுக்கலாம். அப்போ எல்லா விதமான தண்டனைக்கு வழி இருக்கும் பொழுது நீங்கள் குறைந்த கால 3 மாசத்தில் இதை நாங்கள் சிறப்பு நீதிமன்றம் அமைத்து உடனே தீர்ப்பளிச்சிருவோம் அப்படின்னு மாத்திரம் கொண்டு வந்தால்தான் இது ஒழியுமே தவிர, அப்படி இல்லாத வரைக்கும் இவங்க கொலைக்கு மரண தண்டனை தானே செய்யுது. கொலை ஒழிஞ்சிச்சா? மரண தண்டனைக்கு பயந்து கொலை செய்யாமல் இருக்கிறான். அவனுக்கு தெரியும் கொலை செய்ய ஏட்டில் தான் இருக்க மரண தண்டனை, எனக்கு எப்படி தருவாங்க, நான் தான் மிரட்டிடுவானே, அதை சாட்சியெல்லாம் செத்து போயிடுவானே, சாட்சியெல்லாம் அப்படின்னு நினைத்து கொண்டு தானே போய்கிட்டு இருக்கான். 25 வருஷம் எல்லாம் மாறி போயிருமே. அப்போ நாளை இருப்பதுதான் இது அடிப்படை. எல்லாத்துக்கும் குற்றத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டால், குற்றங்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு 20 வருஷம் 30 வருஷம் என்று இழுக்கிறது தான் எல்லா குற்றங்களும் அதிகரிக்க காரணம். சட்டங்கள் நாக்கு வலிக்கத்தான் உதவுகிறது, செயல்படுத்த வேண்டும். அப்போ குறைந்த காலகட்டத்தை நிர்ணயிக்க வேண்டும் செய்ய வேண்டிய ஒரு தீர்வு என்பதை அரசுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லி வைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.